முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தீவுத்திடலில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு சுமார் 34.30 கோடி ரூபாய் மதிப்பிலான 20 அதிநவீன மல்டி ஆக்சில் குளிர்சாதன சொகுசு பேருந்துகளின் இயக்கத்தை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 34.30 கோடி மதிப்பீட்டில் மல்டி ஆக்சல் கொண்ட 20 அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகளை திரு சுரேஷ் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நன்றி. நவீனம் என்பது வசதி மட்டுமல்ல, அது அனைவருக்குமான சமூக நீதி என்பதை நடைமுறையில் நிரூபித்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 34.30 கோடி மதிப்பீட்டில் மல்டி ஆக்சல் கொண்ட 20 அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகளை திரு சுரேஷ் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். கோடி மதிப்பீட்டில் மல்டி ஆக்சல் கொண்ட 20 அதிநவீன குளிர்சாதன முதலமைச்சர் ஸ்டாலின் மல்டி ஆக்சில் குளிர்சாதன பேருந்துகளின் இயக்கத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் தகவல்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ் வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க ரமேஷ். தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் பயணிகளின் வசதிக்காக அதிநவீன வசதியுடன் கூடிய 20 பேருந்தை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இந்த பேருந்தை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் பயணிகளின் பயன்பாட்டுக்காக தொடங்கி வைத்திருக்கிறார். தனியார் பேருந்து போலவே அரசு பேருந்தும் அதிநவீன வசதியுடன் கூடிய ஒரு பேருந்தை இன்றைக்கு அறிமுகம் செஞ்சிருக்காங்க. பல அதிநவீன வசதிகள் இந்த பேருந்துல இருக்கு. குளிர்சாதன வசதியுடன் ஒரு சொகுசு பேருந்தாக இந்த பேருந்து அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த பேருந்துல 51 இருக்கைகள் இருக்கு. இந்த இருக்கைகள் எல்லாமே ரொம்பவே வசதியா இருக்கும் அப்படின்னு போக்குவரத்து கழகம் சார்பில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனியார் பஸ்ல இருக்கிற மாதிரியே அரசு பஸ்லயும் நம்ம மொபைல் போன் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த பஸ்ல சார்ஜ் போட்டுக்க முடியும். அதற்கான வசதி இருக்கிறத பார்க்க முடிகிறது. பயணிகள் இந்த பேருந்துல பயணிக்கும் போது தினசரி பத்திரிகைகள் கொடுத்துருவாங்க, பாட்டில்ல தண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காலணிகளை வைப்பதற்கும் இந்த பேருந்துல இடம் இருக்கு. ஓட்டுநருக்கு பாதுகாப்பான ஒரு அறை இருக்கு இந்த பஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேருந்து சேவையை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வச்சிருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. நவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் இந்த பேருந்துல இருக்கு. இந்த பேருந்து ரிவர்ஸ்ல வரணும் அப்படின்னா சென்சார் வசதியுடன் கேமரா இருக்குன்னு பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இந்த பேருந்துல விபத்தை தடுப்பதற்காக பேருந்தின் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி கேமரா பொருத்தி இருக்கும் அப்படின்னு போக்குவரத்து கழகம் சார்பில் சொல்லியிருக்காங்க. இந்த பேருந்து சேவையை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக தொடங்கி வச்சிருக்காரு. இந்த பேருந்துல சென்னையில இருந்து மதுரைக்கு போகணும் அப்படின்னா 845 ரூபா டிக்கெட் வசூலிக்கிறாங்க. சென்னையில இருந்து திருச்சிக்கு போகணும்னா 625 ரூபாவும், சென்னையில இருந்து பெங்களூர் போகணும்னா 735 ரூபா கட்டணம், சென்னையில இருந்து திருச்செந்தூருக்கு இந்த பேருந்துல பயணிக்கணும் அப்படின்னா 1170 ரூபா கட்டணம் அப்படின்னு இந்த ஒரு வசதியான சொகுசு பேருந்து போக்குவரத்து கழகம் இன்றைக்கு அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இதனை தான் முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.